ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. அன்னைக்கு டே வந்து நமக்கு 4 o'clock ஸ்டார்ட் ஆயாச்சு. அவர் வந்து சபரிமலைக்கு கிளம்புறாங்க. நம்ம தாராபுரத்துலேருந்து பழனி போயிட்டு பழனியில் வந்து இருமுடி கட்டிட்டு அங்கிருந்து அவங்க வந்து கிளம்புறாங்க. அதுக்காக நம்ம வழி அனுப்புறதுக்காக நம்மளும் கிளம்பிகிட்ருக்குறோம். இங்கே வந்து சும்மா சாமி கும்பிட்டுட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். பாப்பாவும் சூப்பராக டைமுக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கிட்டா. ஸ்கூல் போகிற டைம்லாம் 7 மணி ஆனாலும் எந்திரிக்க மாட்டான். ஆனால் இப்போ வந்து 4 மணிக்கே அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாங்க சாமி சொன்ன உடனேவே சூப்பராக எந்திரிச்சு கிளம்பிட்டான். பயபக்தியோடு சாமி கும்பிட்டுட்டு வழி அனுப்புறதுக்காக நாங்களும் கிளம்பிட்டோம். தாராபுரம்லேருந்து பழனிக்கு வந்து பஸ்ஸில் தான் போகிறோம். காலையில் ரொம்ப குளிராக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்து போகலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் போகலான்னு கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்குறோம். சண்டே மார்னிங் கிளம்பி போயிட்டு அவங்க வந்து மண்டே ஈவினிங் வந்துடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் போனால் பஸ்ஸே இல்லை. ஒரு 20 minutes பக்கம் நம்ம வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெயிட் பண்ண கேப்பில் வந்து பாப்பா அங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். நாங்கள் வந்து சும்மா பஸ் வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்காக வந்து அங்கே பழனியில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பஸ் வந்துருச்சு. பஸ் வந்தோடனே ஏறி கிளம்பியாச்சு. எங்கே சுற்றிட்டும் நம்ம ஊருக்கு போனாலே வந்து நமக்கு வந்து இனம் புரியாத சந்தோஷம் வந்து மனசுக்குள்ளே வரும். அதே மாதிரி நாங்கள் வந்து பழனியில் பஸ்ஸை விட்டு கீழே இறங்குனோடனே ஒரு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முருகரை பார்த்துட்டு அப்படியே வந்து டீயும் பாப்பா உளுந்து வடை சாப்பிட்டுட்டு பட்டத்து விநாயகர் கோயிலில் தான் வந்து இருமுடி கட்டினாங்க. அங்கே வந்து போயிட்டோம். அப்போயே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சீக்கிரமாக கிளம்புனா தானே அடுத்த நாள் வந்து ஈவினிங் சீக்கிரம் வர முடியும் அப்படின்ட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்களும் கரெக்டாக வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே ரிலேஷன் அப்புறம் அவங்களோடலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்து சூப்பராக அங்கே வந்து விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இருமுடி கட்டுறதுக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயர் வந்துட்டு எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். நாங்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதோட இவர் வந்து 4வது வருஷம் போயிட்டுருக்காரு. சரணம் தேவி சரணம் சொல்லிக்கட்டே சபரிமலைக்கு சொல்லிக்கட்டே சபரிமலைக்கு யாரோடைய முடி கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அரிசியும் நம்ம வந்து ஏதாவது வேண்டிட்டு நம்ம அதில் வந்து காணிக்கையும் போட்டோன்னா அது நமக்கு நடக்கும். அதுக்காக வந்து எல்லோரும் அரிசியும் காணிக்கையும் அதில் வந்து போட்டுட்ருக்காங்க. இருமுடி கட்டியாச்சு. எல்லா சாமியும் வந்து கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. கீழே உடைச்சாலும் சரி உடைங்க தள்ளி நின்றுக்குங்க. வாங்க ஐயப்பா வாங்க. கீழே உடை கீழே அந்த மூலையில் உடைங்க. அப்படி கீழே மூலையில் உடைங்க. புரியுதுங்க. உடைங்க தம்பி தேங்காய் உடைங்க.
எடுத்து உடப்பா ரைட் நல்லபடியாக வந்து அவங்கள எல்லாம் வழி அனுப்பி வச்சுட்டு இனி வந்து தோட்டம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாராபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூட வந்து நாங்கள் தோட்டம் போயிட்டுருக்கோம். புயல் காரணமாக வந்து 3 நாளாக நம்ம தோட்டத்தில் வந்து நல்ல மழை. எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கி நின்றுட்டே இருந்துச்சு. ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருந்துச்சு. தோட்டம் போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போன உடனே பாப்பா வந்து ஆட்டுக்குட்டியோட விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பி தாராபுரம் போகணும். போனால் தான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஹோம்ஒர்க் வேறு பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும்தான் நமக்கு விளாட டைம் கிடச்சிது. ஜாலியாக ஆட்டுக்குட்டியோட வந்து விளாண்டுட்டு எங்கள் ஊர் பஸ் வந்துச்சு. அதில் ஏறி தொப்பம்பட்டி வந்தோம். தொப்பம்பட்டியில் வந்து ஈரோடு பஸ் ஏறி நம்ம வந்து தாராபுரம் ரீச் ஆயாச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஹாப்பி எண்டிங். தேங்க்யூ ஸோ மச்.